சாஸ்திரா சேனல் நேயர்களுக்கு நமஸ்காரம். அனுதினம் ஆனந்தம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 31/1/2026 இந்த நாள் குறித்து பஞ்சாங்கம் என்ன சொல்றதுன்னு பார்க்கலாம் வாங்கும். இன்றைய தினம் விஸ்வாவசு வருடம் தை மாதம் 17ஆம் தேதி சனிக்கிழமை. திதி பார்த்தோம்னா வளர்பிறை திரையோதசி திதி காலை 8:26 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து வளர்பிறை சதுர்த்தசி திதியானது நாளைய தினம் அதிகாலை 5:53 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து பௌர்ணமி திதியானது வந்து விடுகிறது. இதனை முன்னிட்டுதான் இன்னைக்கு பஞ்சாங்கத்துல பார்த்தோம்னா அவமா அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பா. இது என்ன அவமான்னு சொல்லி பார்த்தோம்னா அவமாக்கம் என்று சொல்லுவார்கள். அதாவது 3 விஷயங்கள் ஒரே நாளிலே ஒன்றாக இணைவதைத்தான் அவமாக்கம் என்ற பெயரிலே கொடுத்திருப்பார்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் முதல் நாளைய தினம் சூரிய உதயத்திற்குள்ளாக பார்த்தோம்னா ஒரு 3 திதிகள் ஒன்றாக இணைகின்றன. அதாவது வளர்பிறை திரையோதசி திதி, வளர்பிறை சதுர்த்தசி திதி மற்றும் பௌர்ணமி திதி ஆகிய இந்த 3ம் ஒன்றாக இணைவதால் இந்த நாளினை அவமாக்கம் என்ற பெயரிலே அவமா என்ற பெயரிலே குறிப்பிடுகிறார்கள். இந்த நாளிலே பொதுவாக சுப நிகழ்ச்சிகளை செய்வது இல்லை. இதுபோக நட்சத்திரம் பார்த்தோம்னா இன்றைக்கு புனர்பூசம் நட்சத்திரம் இரவு 1:32 வரைக்கும் கொடுத்திருக்கா. அதனைத் தொடர்ந்து பூசம் நட்சத்திரம் என்பதும் வந்து விடுகிறது. இந்த நாள் முழுவதுமே ஒரு சித்தயோகம் கூடிய நாளாக அமைந்திருக்கிறது. இதுபோக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைக்கு விஷ்கம்பம் அப்படிங்கிற ஒரு நாம யோகத்தை கொடுத்திருக்கா. கரணம் பார்த்தோம்னா தைத்திலம் அப்படிங்கிற ஒரு கரணம் காலையில 8:26 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து கரஜை என்கின்ற கரணமானது வந்து விடுகிறது. இந்த நாளானது ஒரு சமநோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே கரிநாள் அப்படிங்கிறத கொடுத்திருக்கா. கரிநாள்னு சொன்னா சூரியனுடைய தீட்சிண்யம் அதிகமாக இருக்கக்கூடிய நாள். ஆக இந்த நாளிலே சுப நிகழ்ச்சிகளை செய்வதை தவிர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய பெரியவர்கள் சொல்லி வைத்திருப்பார்கள். இதுபோக நினைவூட்டல் தகவலாக சொல்ல வேண்டியது நாளைய தினம் தைப்பூசம் என்பது வருகிறது. ஆக இந்த தைப்பூச நாளிலே பெருமளவிலே அன்னதானத்தினை செய்ய வேண்டியது. தைப்பூசத்திற்கும் அன்னதானத்திற்கும் நெருங்கிய தொடர்பு அப்படிங்கிறது உண்டு. இந்த தை மாசத்துக்கே புஷ்ய மாசம் அப்படின்னு தான் பேர். அந்த பூச நட்சத்திரத்தை முன்னிட்டு தான் இந்த மாசத்துக்கு புஷ்ய மாசம்ங்கிற பேரை வச்சிருப்பா. புஷ்யம் அப்படின்னு சொன்னா பூச நட்சத்திரத்தை குறிக்கும். இந்த பூச நட்சத்திரமானது அந்த சந்திரனினுடைய ராசியாகிய கடக ராசியிலே வரும். சந்திரனானவர் ஆட்சி பெற்ற பலத்தோடு சஞ்சரிப்பார். அதுவும் சனியினுடைய சாரத்தை பெற்றிருப்பார். இந்த சனி சந்திரன் காம்பினேஷன் தான் உணவினை பற்றி பேசுகிறது. அதுவும் நாளைக்கு ஒரு பௌர்ணமி சந்திரனாக வரும் பொழுது இந்த தைப்பூசம் என்பது இணையும் பொழுது நம்மளால் இயன்ற அளவிலே நாம் அன்னதானத்தினை செய்ய 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 நாம் இந்த வருடம் முழுக்கவே செல்வ வளத்தோடு வாழ்வோம் அப்படிங்கிறதுக்காக நினைவூட்டுகிறோம். நம்மளால முடிஞ்சது ஏதோ கொஞ்சமா முடிஞ்சா கூட ஒரு அன்னதானம் அப்படிங்கிறத நாளைய தினம் அவசியம் செய்ய வேண்டியது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை 6:39 சூரிய அஸ்தமனம் என்பது மாலை 6:05 சந்திர உதயம் என்பது மாலை 4:40 சந்திர அஸ்தமனம் என்பது நாளைய தினம் அதிகாலை 5:52 சம்பவிக்கிறது. பிரம்ம முகூர்த்தம் பார்த்தோம்னா நாளைய தினம் அதிகாலை 4:58 முதல் காலை 6:38 வரையில் நீடித்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது காலை 9:30 முதல் பகல் 10:56 வரையிலும், யமகண்டம் என்பது மதியம் 1:48 முதல் 3:14 வரையிலும், குளிகை காலம் என்பது காலை 6:39 முதல் 8:04 வரையிலும் சம்பவிக்கிறது. தினாந்தம் பார்த்தோம்னா இன்றைய தினம் இரவு 1:56 கொடுத்திருக்கா. சூலம் பார்த்தோம்னா இன்றைக்கு கிழக்கே சூலம் காலை 9:42 வரையில் அந்த சூல தோஷம் என்பது உண்டு. அதற்குரிய பரிகாரமாக தயிர் அருந்திவிட்டு கிழக்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்கா. நமது சாஸ்திரா சேனலில் திருக்கோவிலூர் KB ஹரிபிரசாத் சர்மா அவர்கள் வழங்கும் தினசரி பஞ்சாங்க குறிப்பு, ஆன்மீகம் மற்றும் ஜோதிட தகவல்களை உள்ளடக்கிய நிகழ்ச்சி அனுதினம் ஆனந்தம். தினம்தோறும் அதிகாலை 5:45 மணிக்கு. இத்துடன் திங்கட்கிழமை தோறும் உபன்யாச நிகழ்ச்சி, புதன்தோறும் அறிந்த புராணமும் தெரியாத கதைகளும், வியாழந்தோறும் வேதபுரி பிரம்மஸ்ரீ H யுவராஜ சாஸ்திரிகள் வழங்கும் நீதி சாஸ்திரம், வெள்ளிக்கிழமை தோறும்
அபீதாஸ்ரீ வழங்கும் ஸ்திரீ டைம் ஆகிய சிறப்பு நிகழ்ச்சிகள் உங்களுக்காக எக்ஸ்க்ளூசிவா நம்ம சாஸ்திரா சேனலில் மாலை 5 மணி முதல் ஒளிபரப்பாகிறது. மறக்காம பாருங்கோ, லைக் பண்ணுங்கோ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ, முக்கியமா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் குரூப்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கோ. இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக, இது ஆன்மீக தகவல்னு சொல்றதை விட ஜோதிட தகவல் தான் சொல்லணும். ஒவ்வொரு சனிக்கிழமைனாலுமே நம்ம அந்த மெடிக்கல் அஸ்ட்ராலஜி அப்படிங்கிற தலைப்புல பார்த்துட்டு வரோம் இல்லையா? அந்த வரிசையில இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா, இந்த ஸ்கின் அலர்ஜி வர்றதுக்கு யார் காரணம் அப்படிங்கிறது தான் பார்க்க போறோம். பொதுவா நமக்கு ராகு கேது தான் ஸ்கின் அலர்ஜியை தருவாங்கிறது தெரியும். இருந்தாலும் இன்றைய தேதியில பார்த்தோம்னா, அதுவும் குறிப்பாக சொல்லணும்னு சொன்னா இந்த 90s கிட்ஸ் ஆகட்டும், அப்புறம் இந்த ஜென்சின்னு சொல்லக்கூடிய இந்த 2K கிட்ஸ் ஆகட்டும், இவர்கள் அனைவருக்குமே இந்த ஸ்கின் அலர்ஜிங்கிறத சொல்றார். நிறைய பேர் நம்ம அந்த பெற்றோர்கள் பார்த்தோம்னா ஜாதகம் பார்க்கும்போது குழந்தைக்கு வந்து ஏதோ அலர்ஜி வருது ஸ்கின்ல, அடிக்கடி ஆயின்மெண்ட் எடுத்து போட வேண்டியதா இருக்கு, அடிக்கடி இந்த அலர்ஜிங்கிறது வர்றது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இந்த ஸ்கின் அலர்ஜிக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது தான் பார்க்க போறோம். இன்றைக்கு மெடிக்கல்ஸ் போய் பார்த்தா கூட நிறைய இந்த ஸ்கின் ஆயின்மெண்ட் அப்படிங்கிறது அதிகமா வச்சிருக்கா. பெரும்பாலும் பார்த்தோம்னா வயசானவாளுக்கு இந்த சுகர் டேப்லெட், பிபி டேப்லெட்லாம் நிறைய வச்சுட்டு இருப்பா. இது போக இந்த ஸ்கின் ஆயின்மெண்ட் அப்படிங்கிறது பார்த்தோம்னா பயங்கர காஸ்ட்லியா வேற இருக்கும். அந்த ஆயின்மெண்ட் பார்த்தோம்னா இவ்வளவு பெருசு இருக்கும். ஆனா அதுல பார்த்தோம்னா ரொம்ப அதுல 3/4 ஒரு பங்கு தான் அந்த ஆயின்மெண்ட்டுங்கிறதே இருக்கும். பாக்கி எல்லாம் வெறும் யாரை தான் அடைச்சு வச்சிருப்பா. பெருசா இருக்கும் பார்த்தோம்னா. ஆனா அதனுடைய விலை பார்த்தோம்னா 400, 500ன்னு சொல்லிட்டு ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த ஸ்கின் அலர்ஜிங்கிறது எல்லாருக்கும் வந்துட்டே இருக்கு. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்முடைய உணவு பழக்க வழக்கம் தான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். பெரும்பாலும் இந்த தோல் வியாதி அப்படிங்கிறது வந்து வயதானவர்களுக்கு வருவதில்லை. ஏன்னு சொன்னா அவர்களுடைய அந்த உணவு பழக்க வழக்கம்ங்கிறது பார்த்தோம்னா ரொம்ப நல்ல உணவு பழக்க வழக்கமாக இருக்கிறது. வீட்டிலே தான் பெரும்பாலும் வீட்டு முறை உணவுகளை சாப்பிடுகிறார்கள். இந்த வித்தியாசமா ஏதோ பேர்லாம் சொல்லி அதையெல்லாம் அவர்கள் சாப்பிட்றதில்லை, கண்டதையும் சாப்பிட்றதில்லை. குறிப்பாக சொல்லணும்னா இந்த அந்நிய தேசத்து உணவு வகைகளை அவர்கள் உண்பதில்லை. நம்முடைய பாரத தேசத்தினுடைய உணவு, நம்முடைய பாரம்பரியமான உணவினை மட்டுமே அவர்கள் உண்பதால் அவர்களுக்கு வருவதில்லை. ஆனா வயசானவங்க பார்த்தா இந்த தோல் சுருக்கம்ங்கிறது வரும், தோல்ல வந்து ஒரு ட்ரைனஸ்ங்கிறது வரும், சுருக்கம்ங்கிறது வருமே தவிர அவர்களுக்கு தோல் வியாதி, ஒரு அலர்ஜி அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியாது. ஆனால் இந்த கால குழந்தைகளுக்கு, குறிப்பா இந்த 90s கிட்ஸ்க்காகட்டும், நம்ம சொன்ன மாதிரி இந்த 2K கிட்ஸ்க்காகட்டும், இவர்களுக்கெல்லாம் வர்றதுன்னு சொன்னா அது அவர்களுடைய உணவு பழக்க வழக்கம் தான். அந்நிய தேசத்து உணவுக்கு மேல் நம்முடைய அந்த மோகம்ங்கிறது போறது இல்லையா, இதுதான் காரணம். ஈஸியா புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லணும்னு சொன்னா, மலை பிரதேசத்திலே ஒரு செடி வளருதுன்னு வச்சுப்போமே, அந்த செடியை கொண்டு வந்து பறிச்சு கொண்டு வந்து நம்ம வந்து இந்த சமவெளியில கொண்டு வந்து நட்டோம்னா அதுல ஒரு மாதிரி அந்த இலையெல்லாம் ஒரு மாதிரி பழுத்து போகும். அதுலயே ஒரு சில மாறுபாடுகள்லாம் வருது தெரியுமா? ஒரு இடத்திலே வளர வேண்டியது இன்னொரு இடத்துல கொண்டு வந்து வளர்த்தா என்ன ஆகுமோ அதே மாதிரிதான் ஓரிடத்து உணவு வகை, அது அந்த ஊர் சீதோஷ நிலைக்கு ஏற்றவாறு அந்த ஊர்ல அந்த உணவு வகைகளை வைத்திருப்பார்கள். அதை கொண்டு வந்து இந்த ஊர் சீதோஷத்துல கொண்டு வந்து நம்ம இந்த ஊர் சீதோஷத்துல வாழக்கூடிய நம்ம சாப்பிட்டோம்னா நமக்கு அது ஒவ்வாமையைத்தான் தருகிறது. முதல்ல தோல் அப்படிங்கிறது என்ன தெரியுமா? ஸ்கின் அலர்ஜின்னு சொல்றா இல்லையா? இந்த தோல் என்பது வயிற்றிற்குள்ளாக சென்றிருக்கக்கூடிய ஒரு விஷத்தை காட்டும் கண்ணாடியாகத்தான் செயல்படுகிறது. நமக்கு முதல்ல உடம்புல ஏதோ ஒரு அலர்ஜி வர்றது, ஏதோ ஒரு கொப்பளம் வர்றது, ஏதோ ஒரு பிரச்சனை வர்றதுன்னு சொன்னா வயிற்றுல ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். வயிறுல வந்து இந்த உணவு பழக்க வழக்கங்களின் மூலமாக ஏதோ ஒரு ஃபுட் அலர்ஜிங்கிறது வந்திருக்கிறது அர்த்தம். அந்த நாள்ல பார்த்தோம்னா ஸ்டூல்ஸ் எக்ஸாமினேஷன் சொல்லுவா, அதாவது இந்த மலத்தினை பரிசோதனை செய்வார்கள். அந்த லேப் டெக்னீஷியன்ஸ் பார்த்தோம்னா லேசா கொஞ்சமா இந்த ஒரு டப்பா மாதிரி கொடுத்துருப்பா, இல்ல மலத்தை எடுத்துட்டு வாங்க காலையில ஃபர்ஸ்ட் போறது எடுத்துட்டு வர சொல்லி அதை வந்து ஸ்லைட்ல வச்சு அதை மைக்ரோஸ்கோப்ல பார்த்து இந்த மாதிரி ஒரு இன்ஃபெக்ஷன்ங்கிறது உங்களுக்கு இருக்குன்னு சொல்லி அதையெல்லாம் ட்ரீட்மெண்டா கொடுத்துட்டு இருப்பா. ஆனா இப்போ பெரும்பாலும் அந்த ஸ்டூல்ஸ் எக்ஸாமினேஷன்ஸை யாரும் பண்றதில்லை. இந்த பழைய கால லேப் டெக்னீஷியன்ஸ் யாரா இருந்தா அவ தான் பண்றாளே தவிர நாங்க ரத்தத்தின் மூலமாகவே பரிசோதிச்சுக்கிறோம். ஏன்னா இன்னைக்கு இது வந்து பரவலாயிடுச்சு, ரொம்ப பரவலாயிடுச்சு. கண்ட உணவு வகைகளையும் சாப்பிடுறோம். டாக்டருக்கு பார்த்த உடனே தெரிஞ்சிடும் இது வந்து உணவு வகையின் மூலமாகத்தான் வந்திருக்கிறது, இவருடைய டைஜஸ்டிவ் சிஸ்டம் தான் கெட்டு போயிருக்கிறது டாக்டருக்கு தெரிஞ்சிடும். அப்புறம் அந்த ஆயின்மெண்ட்டை பிரிஸ்கிரைப் பண்ணுவாரே தவிர உடனே ஒரு ஆன்டிபயோட்டிக்ஸ் அப்படிங்கிறதையும் எழுதியிருப்பா, அது போய் அந்த கிருமியை நாசம் பண்ணிடும் அப்படிங்கிற மாதிரி எழுதியிருப்பா. ஆக வயிற்றில் உண்டாகக்கூடிய ஒவ்வாமைதான் தோலிலே வெளிப்படுகிறதுங்கிறத புரிஞ்சுக்கணும். ஆனா அதே நேரத்திலே நம்முடைய ஜாதகத்திலே ஒரு சில பாவகங்கள் கெட்டிருந்தாலும் இந்த தோல் வியாதி அப்படிங்கிறது வரும். இயற்கையா பார்த்தோம்னா நம்ம இந்த ஆட்டோ இம்யூனே டிசீஸ் சொல்லுவா தெரியுமா? இந்த ஆட்டோ இம்யூனே அப்படிங்கிறது ஸ்கின் அலர்ஜின்னு எடுத்துக்க முடியாது, அது வந்து ஒரு ஆட்டோ இம்யூனே, அந்த வெண்குஷ்டம்னு சொல்லுவா தெரியுமா? அது பரவிண்டே வரும். ஆனா அதையும் இப்பெல்லாம் ஸ்டாப் பண்றா, அது பரவாம தடுக்கிறதுக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கு. அந்த மாதிரி இந்த சந்திரன் ராகு கேத்துவினுடைய சஞ்சார நிலையை கொண்டே தீர்மானிக்க முடியும்.
சந்திரனைத்தான் உணவிற்குரிய கிரகமாகவும் சொல்றோம். நம்ம ஜாதகத்திலேயே நமக்கு சந்திரனுடைய வலிமை இருந்தால் எத்த தின்னாலும் ஜீரணமாயிடும் சொல்றோம். அந்த சந்திரனானவர் சனியினுடைய சாரம் பெற்றிருந்தாலும், சனியினுடைய சாரம் சொன்னா பூசம் வருஷம் உத்திரட்டாதின்னு சொல்லுவார், பெற்றிருந்தால் நல்ல வலிமைங்கிறது உண்டு, உடல் வலிமைங்கிறது உண்டு பூச மனுஷம் உத்திரட்டாதியில பிறந்தவாளுக்கு. இருந்தாலும் அதோடு ஒரு கேத்துங்கிறது ஒண்ணு வந்து ஜாயிண்ட் ஆயிடுறது, அல்லது ஒரு ராகு ஜாயிண்ட் ஆயிருக்குன்னு சொன்னா அந்த சந்திரனானவர் பலத்தினை இழந்து விடுகிறார். இப்படி அந்த ராகு கேத்துக்களினால் இதனால இன்ஃபெக்ஷன் அப்படிங்கிறது வருங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். அந்த உணவின் மூலமாக இன்ஃபெக்ஷன் வர்றதா, அல்லது இயற்கையாகவே அவருடைய தோல் வந்து அதை ஏத்துக்கல, அந்த தோல் மூலமாக வெளியில ஏதோ ஒரு அலர்ஜி, வெளியில இருந்து பரவக்கூடிய ஒரு கிருமிகளின் மூலமாக ஒரு இன்ஃபெக்ஷன் வந்திருக்கிறதாங்கிறத கூட நம்முடைய ஜாதகத்தின் மூலமாக அறிந்து கொள்ள முடியும். ஆக இந்த காலத்துல பொதுவா எல்லாருக்குமே அந்த ஸ்கின் அலர்ஜி வர்றது, அது குழந்தைகளுக்கு வர்றதுன்னு சொன்னா அவர்கள் அனைவருக்குமே ஜாதகத்துல தோஷம் இருக்குங்கிறது இல்லை அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கருத்தினை பதிவு செய்கிறேன். அவருடைய உணவு பழக்க வழக்கத்திலே கட்டுப்பாட்டினை கொண்டு வாருங்கள். இந்த பேக்கட் ஐட்டம்ஸ், வெளியில இருக்கக்கூடிய உணவுகள் எல்லாம் தவிர்த்துட்டு வீட்டிலே இருக்கக்கூடிய அந்த பாரம்பரியமான உணவு வகைகளை உட்கொண்டு வந்தாலே கண்டிப்பா ஸ்கின் அலர்ஜிங்கிறது வராது. இது போக ஒரு அழகான மெடிசின் நமக்கு சொல்லியிருப்பா தெரியுமா, அந்த வேப்ப மரம் அப்படிங்கிறது இருக்கு. அந்த வேப்ப இலை எல்லா இடத்துலயுமே உதிர்றது கிடைக்கிறது. அந்த வேப்ப இலையை கொண்டு வந்து டெய்லி நம்ம ஸ்நானம் பண்றதுக்கு முன்னாடி அந்த தண்ணியில ஒரு 10 நிமிஷம் ஊற போட்டுட்டோம், அது ஒரு 1/4 மணி நேரம் அந்த வேப்ப இலையை ஊற போட்டுட்டு அந்த ஜலத்தை எடுத்து நம்ம ஸ்நானம் பண்ணும் பொழுது என்ன மாதிரியான ஸ்கின் அலர்ஜி இருந்தாலும் அது ஓடி போயிடும் சொல்ற. அதுக்குத்தான் அந்த வேப்ப இலையை அரைச்சு உடம்புல பூசிப்பா தெரியுமா. அந்த வேப்ப இலையை அரைத்து உடம்பிலே பூசிக்கொண்டாலே தோல் வியாதி என்பது காணாமல் போய்விடும். இந்த வேப்ப இலை, இந்த எலுமிச்சம்பழ தோல், இதையெல்லாம் சேர்த்து அரைச்சி பொடியா கூட பண்ணி வச்சிருப்பா. இதுதான் நம்முடைய பாரம்பரியமான உணவு, அந்த பழக்க முறை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதை எடுத்து வெளியில பூசிண்டாலே, தோல்ல பூசிண்டாலே நம்முடைய தோலானது பாதுகாக்கப்படும். அதையும் தாண்டி இன்ஃபெக்ஷன் வெளியில வெளிப்படுறது, ஏதோ ஒரு அலர்ஜி வெளிப்படுறதுன்னு சொன்னா கண்டிப்பா வயிற்றுக்குள்ளதான் பிரச்சனை. அது கூட அதனால என்ன பண்ணுவான்னு போட்டா, இந்த வேப்ப இலையே அரைச்சு ஒரு உருண்டை மாதிரி கொடுப்பா, வயிற்று சாப்பிட்டுன்னு சொல்லுவா. குறிப்பா வீட்டுல குழந்தைகள் இருக்கும் பொழுது ஒரு வேப்ப இலையை நல்லா அரைச்சு, கசக்கத்தான் செய்யும், இருந்தாலும் அதை சாப்பிட்டுட்டோம்னா வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த விஷமானது முறிந்து விடுகிறது அப்படின்னு சொல்றா. அவ்வளவு எளிய அரிய மருந்து நம்ம கையிலே இருக்கு. அதனை விட்டுட்டு நம்ம போய் ஆயின்மெண்ட் அது இதுன்னு அலைய வேண்டிய அவசியமே இல்லையே. இந்த தகவலோடு இன்றைய தினம் உங்களிடமிருந்து நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன். அன்பர்கள் அனைவருக்கும் அனுதினமும் ஆனந்தமாய் அமைய பிரார்த்திக்கிறேன்.